இலங்கையின் முதல் தொலைக்காட்சி செய்தி தொகுப்பாளர் காலமானார். ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. நாட்டின் முதல் தொலைக்காட்சி செய்தி தொகுப்பாளர் திருமதி சுமன நெல்லம்பிட்டிய சிறிது காலமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை தனது 80வது வயதில் காலமானார். 1967 நவம்பர் மாதம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இணைந்ததுடன் அங்கு அவரது கம்பீரமான குரல் தேசத்துடன் எதிரொலிக்க துவங்கியது. வானொலி ஊடகத்தில் அவரது 5 தசாப்த கால பதவிக்காலம் ஒட்டுமொத்த தொழில்துறைக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. காட்சி ஊடகத்தில் புரட்சி ஏற்படுத்துவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தவர். நாட்டின் முதல் பெண் தொலைக்காட்சி செய்தி தொகுப்பாளராகவும் பெயர் பெற்றுக் கொண்டார். நெல்லம்பிட்டியவின் நிகழ்ச்சிகளான பிபிதின காயக பரப்புரு, ஃபோரன்ஸ் வச்சனஹத்து மற்றும் ஓவல்டீன் பணப்பொடி போன்ற நிகழ்ச்சிகள் இலங்கையர்களின் இதயங்களில் நிலைத்திருக்கின்றன. அவர் வானொலி மற்றும் தொலைக்காட்சி இரண்டிலும் பல்துறை சக்தியாக இருந்தார். நிகழ்ச்சி தயாரிப்பிலும் திறமையானவர். இலங்கையின் கலாச்சார தடயத்தை மேம்படுத்தும் வகையில் உலகம் முழுவதும் சிங்கள மொழியில் நிகழ்ச்சிகளை நடத்தியதால் இலங்கையின் கலாச்சாரத்தை சர்வதேச அளவில் மேம்படுத்துவதில் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் குறிப்பிடத்தக்கவை. கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா? என்றே உடன் நாடுங்கள் மாஸ்ப்ரோ ஷிப்பிங். கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப 1 கிலோவுக்கு 6 ரியாலும், இலங்கை நாட்டிற்கு அனுப்ப 1 கிலோவுக்கு 10 ரியாலும், நேபாள் நாட்டிற்கு அனுப்ப 1 கிலோவுக்கு 10 ரியாலும் கட்டணங்களாக அறவிடப்படும். சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும். மாஸ்ப்ரோ ஷிப்பிங். தொடர்புகளுக்கு 31516468 அல்லது 30613691.